श्री लक्ष्मी सहस्रम प्रारंभस्तबकम श्लोकम 29 रसिकालिभिर आस्वाद्यम रम्यम श्रीकर विलसत् अलंकरणम विकसतु सूर्यालोकात् पद्य सहस्रम सहस्र पद्रमिव இதுல கடைசி வரியில பத்ய சகஸ்ரம்க்கு பதிலா பத்மநிவாசே அப்படிங்கிற பாடபேதம் இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் தாமரைக்கும் இந்த ஸ்லோகத்திற்கும் பொருந்தக்கூடிய ஸ்லேடையால் வர்ணிக்கிறார். தாயே, உம்முடைய கிருப்பையால் தோன்றவிருக்கும் இக்காவியத்தை நீரே அங்கீகரிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இந்த ஸ்லோகத்தின் பொருளை தாமரைக்கு கொண்டோமேயானால், தாமரையில் வண்டுகள் அமர்ந்து தேனை ருசித்துக் கொண்டிருக்கும். தாமரை அழகானது, ரம்யம் ரமைக்கு உரியது, அவளின் கரங்களுக்கு ஆபரணம் போன்றது, சூரியனின் கிரணங்களால் மலர்வது. லக்ஷ்மி சகஸ்ரத்திற்கு எடுத்துக்கொண்டோமேயானால், இக்காவியத்தை புலவர்கள் கூட்டமாக அமர்ந்து ரசிப்பர். பொருள் விளங்காவிடினும் அது படிப்பவர் காதுகளுக்கு இன்பம் பயக்கும், படிப்பவர்களுக்கு செல்வத்தை தரவல்லது, சொற்பொருள் பற்றிய அலங்காரங்களுடன் கூடியது. இந்த 1000 ஸ்லோகங்கள் அறிஞர்கள் ஆராய்ந்தால் 1000 இதழ் கொண்ட தாமரை போன்று சிறப்புற்று விளங்கும் என்று கூறி இந்த ஸ்தபகத்தை நிறைவு செய்கின்றார். ரசிகாலிபிர் ஆஸ்வாத்யம், ரசிகாலிபிர் ஆஸ்வாத்யம், ரசிகாலிபிர் ஆஸ்வாத்யம், ரம்யம் ஸ்ரீகர விலசத் அலங்கரணம், ரம்யம் ஸ்ரீகர விலசத் அலங்கரணம், ரம்யம் ஸ்ரீகர விலசத் அலங்கரணம், விகசது சூர்யாலோகாத், விகசது சூர்யாலோகாத், விகசது சூர்யாலோகாத், பத்மநிவாசே சஹஸ்ரபத்ரமிவ, பத்மநிவாசே சஹஸ்ரபத்ரமிவ, பத்மநிவாசே சஹஸ்ரபத்ரமிவ. இதையே பத்ய சஹஸ்ரம் சஹஸ்ரபத்ரமிவ, பத்ய சஹஸ்ரம் சஹஸ்ரபத்ரமிவ அப்படின்னு சேவிக்கலாம். ரசிகாலிபிர் ஆஸ்வாத்யம் ரம்யம் ஸ்ரீகர விலசத் அலங்கரணம், விகசது சூர்யாலோகாத் பத்ய சஹஸ்ரம் சஹஸ்ரபத்ரமிவ. इति श्रीमद् वेंकटाद्रि विरचिते श्रीमद् लक्ष्मी सहस्रे प्रारंभस्तबक संपूर्णम्. सर्वत्र गोविंद नाम संकीर्तनम्. गोविंद गोविंद. श्रीं श्रियै नमः.